தற்போது எதிர்க்கட்சி தலைவர், 2026 வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை கோவை மாவட்டத்தின் சார்பாக, அனைவர் சார்பாக, உங்களின் சார்பாக, எங்களின் சார்பாக வரவேற்று, அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு நிர்வாகிகள், தலைவர் நிர்வாகிகள் அத்தனை பேரையும், மாநில மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்புடைய நிர்வாகிகள், கோயம்புத்தூர் அடுக்குமாடி குடியிருப்பு சங்க நிர்வாகிகள், விமான நிலையம் விரிவாக்கத்தில் நிலம் கொடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷம் போராடிய தேவராஜன்லாம் வந்திருக்காரு. அதையும் செய்து கொடுத்தது அண்ணன் தான். அதுக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய அவர்களையும், அதே போல் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கம், மகளிர் சுயதிக்குழு, அதே போல் தங்கநகை தொழிலாளர்கள், தென்னிந்திய ஜவுளி உற்பத்தியாளர் சங்கம் உட்பட இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை தலைவர், செயலாளர், பொறுப்பாளர்கள், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருகின்ற வரவேற்று, அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது நீங்கள் கேட்டது போகிறோம், நான் அமைச்சராக இருந்தால் கூட்டு போய் உடனடியாக முதலமைச்சராக இருந்தாலும் நேராக கூட்டு போய் செஞ்சு கொடுத்துருந்தேன். அப்படி செஞ்சு கொடுத்துருந்தாரு. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் ஜெயபால், மற்றவங்கெல்லாம் ஜெகதீஷ், யார் என்ன சொன்னாலும் உடனடியாக எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் சட்டமன்றத்தில் கவன தீர்மானம் கொண்டு வந்து, நீங்கள் இப்போ சொன்ன கோரிக்கையெல்லாம் அரசுக்கு எடுத்து உரைத்து, இப்போ கூட நிறைய எடுத்துரைத்தாலும் கூட இந்த அரசு ஒன்றும் செய்யலைங்கிறது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் 2026 இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் நேற்று தினம் இன்னைக்கு நம்முடைய மாவட்டத்தில், ராசியான மாவட்டம், உங்களுக்கெல்லாம் தெரியும், 2010 எல்லாம் மின்கட்ட கரண்ட் கட்டில் எல்லாம் தவிச்சிங்க. அப்போ அம்மா இங்கே தான் ஆரம்பித்தாங்க வந்து 2010. அப்போ அன்றைக்கி நான் தான் நடத்தினேன், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய சேமாவேலி சேமனா ஜெயராமன் எல்லாம் கூட இருந்தாங்க. இன்றைக்கி அன்னைக்கும் அம்மா ஆரம்பித்து ராசியாக, அதுக்கப்புறம் முதலமைச்சராக கோட்டைக்கு போனாங்க. அதே போல் நேற்றைய தினம் இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக 2024 புனித ஜெயின்சாட் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்பார், எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்களும், உங்கள் இருக்கக்கூடிய தொழிலாளர் நிறைய உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய அவனாசியோட 11 தொகுதி இருக்குது. எல்லாருமே உங்களுக்கு சூழ்நிலை தெரியும். இன்றைக்கி மின் கட்டணம் எவ்வளோ கட்டணம் எல்லாமே சூழ்நிலை தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அத்தனை திட்டம் கொண்டு வந்தது அவர். 4 வருஷமாக ஒன்றுமே செய்யாத திமுக. ஆகவே நீங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம். இப்போ ஒவ்வொரு கூட்டமைப்பு சார்பில், நீங்கள் எல்லா சார்பில் ஒருத்தர் நீங்கள் அப்படியே பேசலாம். அதுக்கப்புறம் அண்ணன் பேசுவார். நன்றி, வணக்கம். கோவையை நோக்கி முதல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர்னே சொல்கிறோங்க, எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு வருக வருக என கோவை மக்கள் சார்பாக வரவேற்கிறோங்க. நீங்கள் செய்த பணிகளை எங்களுடைய அருமை அண்ணன் வேலுமணி அவர்கள் சிறப்பாக சொன்னார். ஏன்னா திருப்பி நாங்கள் அதை எடுத்து மறுடிச்ச நேரத்தை விரையமாக்க விரும்பலை. ஏன்னா பல்வேறு திட்டங்களை எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ரோடு எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பாலங்கள் சீக்கிரமாக போய் நாங்கள் சென்றடையக்கூடிய வழிவகைகள் செஞ்சது. அடுத்த 50 ஆண்டுகள் 50 ஆண்டு இல்லை 100 ஆண்டுகள்ங்க. 100 ஆண்டுகளுக்கு தேவையான எங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லை, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நீங்கள் கொண்டு வந்தது மிகப்பெரிய எங்கள் கோவை தொழில் அமைப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். கோவை மக்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. எங்களது தொழில்துறை சார்பாக நாங்கள் அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மற்றும் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பு கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பாக நான் பேசுறதுக்கு உங்கள்கிட்ட வந்திருக்கேங்க. எங்களோட கோரிக்கை முதல்ல நாங்கள் நூற்பாலைகள் சார்பாக வைக்கிறோங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு QCOBA சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுனால எங்களுக்கு வந்து மூலப்பொருட்கள், அதாவது விஸ்கோஸ் ஆகட்டுங்க, பாலிஸ் செயற்கைகள் ஆகட்டும், இது எல்லாமே வேற நாடுகள்லேருந்து இங்கே கொண்டு வரக்கு இல்லாமல் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு தனியார் இருக்கக்கூடிய 2 நிறுவனங்கள் மட்டும்தான் இந்தியாவில் வந்து கொள்ள வச்சுறாங்க. அவங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கல சர்வதேச விலையை விட நாங்கள் 20% கூடுதலாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் சர்வதேச ஆர்டர்கள் எங்களால் பெற முடியறது இல்லைங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5.5 கோடி ஸ்பிண்டலைஸ் வந்து இந்தியாவில் இருக்குங்க. அதே மாதிரி 65 லட்சம் ரோட்டார் திறன் வந்து இந்தியாவில் முழுவதும் இருக்கு. அதில் குறிப்பாக 50% மேலே நூற்பாலைகள் இருக்கக்கூடியது தமிழகம் தாங்க. அதை நீங்கள் பொறுப்பில் இருந்தப்போ எங்களுக்கு மின்கட்டணம் பொறுத்த வரைக்கும் எந்த தடை இல்லாமல் எங்களுக்கு மின்சாரம் இருந்ததுனாலையும், கொரோனா காலத்தில் இங்கே மிக வேகமாக மீண்டெழுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்னால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 24% வந்து அந்த 2018, 19, 20 3 வருடங்களில் எங்களுடைய உற்பத்தி திறன் ஆகட்டுங்க, பொருளாதார வளர்ச்சி ஆகட்டும், எதுவுமே எங்களுக்கு மேம்பட்டது.
இப்போ இந்த 2022 பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எங்களுக்கு மின்கட்டண உயர்வுங்க. 2022, 23, 24, 25ன்னு சொல்லிட்டுங்க 4 வருடம் வந்து எங்களுக்கு 64% மின்கட்டண உயர்வுங்க. மின்கட்டண உயர்வு 5 ஆண்டுகள் அங்கே உயர்த்தல, அதனால தான் உயர்த்துறோம்னு சொல்லி 1 வருஷம் ஏற்றிருந்தாலும் கூட மின்கட்டணத்து உயர்வுக்கு இங்கே யாருமே நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. நிலை கட்டணம்னு சொல்லிட்டு 35 ரூபா தான் இருந்ததுங்க. அதிமுக ஆட்சியில் இருந்த போங்க 35 ரூபா இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 165 ரூபா இந்த வருஷம் ஏற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 475%. எங்களால் சிறு குறு தொழில் இங்கே நடத்தவே முடியாதுங்க. இந்த மாநிலத்தை விட்டு வெளியில் போகக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தொழில்துறை இருக்குங்கிறது நாங்கள் 8 கட்ட போராட்டங்களை இங்கே நடத்தியிருக்கோங்க. 8 கட்ட போராட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த நிலை கட்டணத்தை குறைக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் குறைக்கலைங்க. அதே மாதிரி ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் சொல்லிட்டுங்க போட்டது. அது டிமாண்ட் சார்ஜஸ் சொல்லிட்டு பெரிய நிறுவனங்களுக்கு எங்களுக்கு போட்டிருக்கோம். ஒரு 2500 நிறுவனங்கள் இருக்காங்க. அந்த ஹெச்டி லைன் சொல்லி அந்த லைன் அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 350 ரூபா தான் ஏடிஎம் பீரியடுகளில் நாங்கள் 350 ரூபா தான் கட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 608 ரூபாய்ங்க. ஒரு 500 கிலோவாட் நாங்கள் மின்சாரத்தை நாங்கள் வாங்கியிருந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு ஒரு நாள் ஒன்று 11,000 நாங்கள் ஒரு நாள் ஒன்று இயக்க ஆட்டு நிறுவனத்தை நாங்கள் பணம் கட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுமை. இன்னைக்கு இந்த சுமையை எங்களால் சுமக்க முடியலைங்க. மற்ற மாநிலங்களில் கூட போட்டி போடையில் 10 மாநிலங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டை விட கரண்ட் பில் அங்கே கம்மிங்க, மின்கட்டணம் கம்மி. அதே மாதிரி டிமாண்ட் சார்ஜஸ் ஆர்டிஃபிஷியல் சார்ஜ் எல்லாமே குறைவாக இருக்குங்க. நாங்கள் எப்படி மற்ற மாநிலங்களோட போட்டி போகிறது? இது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து முதலமைச்சர்கிட்ட நாங்கள் வேண்டுகோள் கொடுத்தோங்க, நேரடியாக சந்திச்சோங்க. செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் செய்யலைங்க. எங்க முதல்ல 1 வருஷம்னா பரவாயில்லைங்க, தொடர்ந்து 4 வருஷம் இந்த மாதிரி கட்டணம் தான் நாங்கள் எப்படி செய்ய முடியுங்க? அதே மாதிரி கட்டணம் மட்டும் இல்லைங்க, வரிகள்ங்க, தொழில்துறைகளுக்கான வரிகள் கிட்டத்தட்ட பல்வேறு ஒரு ஏதோ ஏத்துலீனா ஒரு 5%, 10% ஏத்தினா நாங்கள் கட்ட தயாருங்க. 400%, 500% தொடர்ந்து நாங்கள் உயர்த்தனால யாருகிட்ட போய் சொல்றதுனே தெரியலைங்க. இன்னைக்கு எங்க போய் இதை சொல்றது? யாருகிட்ட போய் சொன்னாலும் என்னன்னா திருப்பி எங்க கிட்ட ஃபயர் ஆகுது. நாங்க போய் கேட்ட எதிர்கட்சி சேர்ந்தவங்களா நீங்க அப்படிங்கிற முத்திரை குத்தப்படுதுங்க. நாங்க யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் போய் குறைக்க சொல்ல முடியும். குறைகள் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த 4 ஆண்டு காலமா எங்களுக்கு மிகப்பெரிய நலிவடைஞ்சு வர சூழ்நிலையே பக்கத்து மாநில முதலமைச்சர்கிட்ட நாங்கள் போய் சொல்ல முடியுங்க. இந்த நிலை இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வரிகள்ங்க, மாநகராட்சி வரி. அடுக்குமாடி குடியிருப்பு சங்கத்திலே நான் ஒரு துணைத் தலைவராக இருக்கணுங்க. பார்த்தீங்கன்னா வீட்டு வரி நாங்கள் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லைங்க ஒரு கூட குறைவில்லாமல் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வரி செலுத்திட்டு வரோம். மற்றதுலையும் கூட முன்ன பின்ன கட்டணும், இதில் கட்டவே முடியாதுங்க. வரி கரெக்டாக கட்டணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குப்பை வரின்னு ஒன்று போடுறாங்க. குப்பை வரி ஏற்கனவே மாநகராட்சிக்கு நாங்கள் வீட்டு வரியோட கட்டிடுறோம். ஆனால் அடுக்குமாடி குடியிருப்புல பார்த்தீங்கன்னா குப்பை வரி தனியாக கட்டணுங்க. அது பிரைவேட்லேருந்து குப்பை எடுக்க வர்றாங்க, அவங்களுக்கு தனியாக கட்டணும். 2 வரி கட்டி 2 வரி வந்து குப்பை வரி கட்டிட்டு இருக்கு. நாங்கள் வேலுமணி அண்ணங்கிட்ட இது சம்மந்தமாக ஏற்கனவே நாங்கள் 2 முறை சொல்லியிருக்கோங்க. குப்பை வரி எடுக்கணுங்க. அதே மாதிரி தண்ணி வரிங்க. தண்ணி எங்களுக்கு ஒரு 200 வீடு 300 வீடு அந்த அடுக்குமாடியில் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 10 லைன் தான் 5 லைன் தான் கொடுக்குறாங்க. 1000 பேருக்கு 5 பைப் லைன் கொடுத்தா எப்படி கட்ட முடியாதுங்க? ஆனால் எங்கிட்ட டெபாசிட் 200 வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 10,000 ரூபாய்ங்கிற பேரில் டெபாசிட் கட்டி 200 வீட்டுக்கு பணத்தை வாங்கிக்கிறாங்க, கொடுக்கறதில்ல. தண்ணி வராதனால நாங்கள் சரி ஆரோ பிளான்ட்னாலும் வச்சு பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு ஆரோ பிளான்ட் வச்சா அந்த ஆரோ பிளான்ட் கமர்ஷியல் வரிங்க, கமர்ஷியல் கரண்ட் பில் கட்டணும். கமர்ஷியல் கரண்ட் பில் 1 ரூபா 2 ரூபாய்ல இல்லைங்க. 2 தொழிற்சாலை நடத்துறவங்களுக்கு என்னவோ அதை விட 1 ரூபா ஜாஸ்தி. நாங்கள் என்ன தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நாங்கள் தொழிற்சாலை கொடுக்க வரியா கட்ட முடியும்? ஸோ இவ்வளோ அவல நிலைகள் இந்த ஆட்சியில் இருக்கு. நாங்கள் கேட்டால் எங்களுக்கு செஞ்சதாக எங்களுக்கு நாதிட்டு போயிருக்கனால தான் சரி முதலமைச்சர் நீங்கள் வந்திருக்கீங்க, எதிர்கட்சி தலைவரால் எங்களை கோரிக்கை ஏற்றுக்குவீங்கன்னு சொல்லி தான் தொழில்துறை சார்பாகவும் அடுக்குமாடி குடியிருப்பு சார்பாகவும் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோங்க. நாங்கள் மனுவாக உங்கள்கிட்ட கொடுக்குறோம். நன்றிங்க. வணக்கம் ஐயா. மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பின் சார்பாக பேச வந்துள்ளேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாருமே எளிமையாக பழகிறதுக்கு அருமையாக இருந்தது. அருமையான மனிதர்கள் எல்லாருமே. நல்ல ஒரு ரேப்போ இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ எந்த குறைகள் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் மறுபடியும் நீங்களும் கேட்குறதுக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்கள் தொழில் ஒரு 2020 கோவிட் அப்பம் கூட நாங்கள் தாக்கு பிடிச்சி அதுலேருந்து ஓரளவுக்கு ஜெயிச்சு வந்தோங்க. கோவிடுக்கு அப்புறம் இப்போ இந்த பவர் கட்டு பவர் டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் எங்களால் தொழில் பண்ண முடியாமல் எங்கள் தொழிலேருந்து நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எங்களதில் நிறைய பேர் இளைஞர்களாக வந்தாங்க. இளைஞர்கள் நிறைய பேர் மனசுடைஞ்சு தொழில் விட்டு போயிட்டாங்க. அந்த அவல நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. ப்ளஸ் மெஷினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா தொழில் முதலீடு பண்ணது ஒரு 2 கோடி 1.5 கோடி அந்த முதலீடு பண்ணது இன்னைக்கு அது அந்த முதலீடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் 40 லட்சத்துக்கு வந்துருச்சுங்க. ஸோ இவ்வளோ டிராஸ்டிக்காக ஒரு தொழில் குறையுது அப்படின்னா தொழில் காணாம போகுது. இந்த தொழில் வேறு மாநிலங்களுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருமோ அப்படிங்கிற அச்சம் இருக்கு. கோவையிலே பிறந்து கோவையிலே வளர்ந்துட்டோம். ஸோ இந்த தொழிலையும் எங்களை காப்பாற்றலைன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருதுங்க. நிறைய லேபர்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து வர்றாங்க.
அவங்கள வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒவ்வொரு தடவை நார்த் இந்தியன்ஸ் சொல்லி இந்த பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட சிக்கலா இருக்குதுங்க. அவங்கள வராம தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அத்தனையும் பண்றாங்க. அப்புறம் இங்க தொழில் வந்து நல்லா இருந்ததுன்னா நாங்க எந்த கரண்ட் சார்ஜ் இதுக்கெல்லாம் பயப்படலைங்க. தொழில் நல்லா இருக்கிறதுக்கு எங்களுக்கு உண்டான மூலப்பொருட்கள் மிக அத்தியாவசியமானது. ஸோ அது மத்திய அரசு கிட்ட மூலப்பொருளுக்கு அந்த போட்டிருக்கிற வரி, அப்புறம் நம்ம மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி விளைச்சல் ஒரு காலத்துல நல்லா இருந்ததுனாலதான் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு இருந்ததுங்க. இந்த பருத்தி வந்து நம்ம மாநிலத்தை விட்டே முழுக்க முழுக்க வெளியே சென்றுச்சுங்க. ஸோ ஒரு ரீசன் வந்து பணப்பயிர், இது வந்து உடனடியாக பணம் கிடைக்கக்கூடியது, குறைவான காலத்தில் பயிர் செய்யக்கூடியது. இந்த தொழிலை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு திட்டங்கள் நிறைய நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். பட் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கு. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற 60% ஸ்பிண்டிலேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்குங்க. ஆனால் பருத்தியோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் இருக்குங்க. மிச்சம் இருக்கிற பார்ட்டை வந்து இந்த இதில் வந்து பண்ணணுங்கய்யா. அதுக்குண்டான முயற்சிகள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கோரிக்கையாக வைக்கிறேங்கய்யா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரதாப் சேகர் பேசுகிறேன். கோவை மாநகருக்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக மனதார மனமுகந்து வருக வருக என்று முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கம்பெனிஸ் தான் எங்க இருக்கு. 1 லேத்து 2 லேத்து சின்ன மில்லிங் மிஷினு, சின்ன டிஆர்ஓ அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க தான் எங்ககிட்ட 50,000 தொழில் கூடங்கள் கோயம்புத்தூர்ல இயங்கிட்டு இருக்குங்க. அது இன்னைக்கு மின்கட்டண உயர்வால வந்து நலிவடைஞ்சு ரொம்பவும் எவ்வளவுக்கு எவ்வளவு போகுமோ அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இந்த நிலைக்கட்டணம் தான் எங்களை வந்து மிக மிக தாக்கத்தை உருவாக்குதுங்க. 10 HP இருக்கிறவங்களுக்கு நிலைக்கட்டணம் 150 ரூபான்னா அதே எங்களுக்கு 1,900 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுங்க. மின்கட்டணத்தை விட 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுங்க. அதையும் சரின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை வச்சு நாங்க இது பண்ணாலுமே இன்னைக்கு இந்த பவர் ஃபேக்டரிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து 18 கிலோவாட்டுக்கு கீழே பவர் ஃபேக்டரி வரக்கூடாதுங்க. ஆனா எங்களுக்கு பவர் ஃபேக்டரின்னு சொல்லி போட்டு திரும்பவும் 1,900 ரூபாய் 2,000 ரூபாய் பக்கம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்ட வேண்டியதா இருக்கும். ஒரு 450 யூனிட் நாங்க ஓட்டணும்னா 8,500 ரூபாய் பக்கம் நாங்க கட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 18 ரூபா 19 ரூபா வருதுங்க ஒரு யூனிட்டுக்கு. ஆனா இது வெளியே பார்த்தாக்க நாங்க 8 ரூபா 50 பைசா தான் தரோம், 7 ரூபா 60 காசு தான் தரோம் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் சொல்லுது. நாங்க ஏகிட்ட எல்லாம் எவ்வளவு போராடியும் அவங்க நாங்க எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, எல்லாம் சென்னையில இருந்து வர்றதுங்க, நாங்களாம் எதுவும் பேச முடியாது அப்படின்னாங்க. அதன் மூலமா எங்க அமைப்பு மூலமா நிறைய பலகட்ட போராட்டங்களாம் நடத்தி எங்களுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. எங்களுடைய மண்ணின் மைந்தர் அண்ணங்கிட்ட கூட நாங்க கோரிக்கையை வச்சு ஐயா கிட்ட சட்டமன்றத்தில் சொல்லி எங்களுடைய மனக்குமரல் நாங்க யார்கிட்ட சொல்றதுனே ஒண்ணுமே தெரியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு இந்த மின்கட்டண உயர்வு வந்து பலரையும் வாழ்வாதாரங்களை பாதிக்குதுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பல லட்சம் குடும்பங்களை வாழ வைக்கிறது தான் இந்த குறுந்தொழில் வச்சிருக்கிறாங்க. ஆனா எங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. ஏன்னா ஒரு பக்கம் லேபர் சம்பளம் உயர்ந்துகிட்டு இருக்குங்க, மின்கட்டண உயர்வு உயர்ந்திருக்கு. நாங்க எல்லாருமே நிறைய பேர் வாடகை கட்டணம் தான் வச்சிட்டு இருக்கோங்க. அந்த வாடகையும் இப்ப சொத்து வரி தொழில் வரிங்கிற இதில் போட்டு வாடகையை ஏத்துறாங்க. ஆனா எனக்கு கிடைக்கிற ஜாப் ஒர்க்கு உண்டான கூலி வந்து எங்களுக்கு 2010 எவ்வளவு கிடைக்குதோ அதே தான் இன்னைக்கும் கிடைச்சிட்டு இருக்குங்க. அப்ப எங்களால உண்மையிலேயே வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப பாதிக்குது. இது ஐயா வந்து இதுலயே வந்து நாங்க 3B இருந்து டாரிஃப் 3Aக்கு மாத்த சொல்லி அரசாணையும் போட்டிருக்கோங்க. நாங்க பரவாயில்ல 3A வந்ததுனாக்க இந்த நிலை கட்டணம் எல்லாம் இருக்காது போட்டிருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா பக்கமும் நாங்க 3A பண்ணோம்னா அந்த 3Aவிலேயே நிலை கட்டணம் வருதுங்கிறாங்க. என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அதனால இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்து உங்களுடைய இதுல வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா கண்டிப்பா இந்த நிலை கட்டணத்தை குறைப்போம் அங்க ஒரு இது பண்ணி எங்களுக்கு ஒரு இது வாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்றேன் ஐயா. வணக்கம். அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு முதல் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த குறுந்தொழில் கூடங்கிறது கோவையில் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா இது கணபதி ஆவரம்பாளையம் இந்த மாதிரி பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா குட்டி ஜப்பான்னு சொல்லாங்க. இப்ப வளர்ந்து வரும் இந்த மாநகரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வாடகை கட்டத்துல சின்ன சின்னதா இயங்கிட்டு இருக்காங்க. நாங்க ஆரம்ப காலத்திலிருந்து முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து கோவை மாவட்டத்தில் கோவைக்கு வந்து ஒரு குறுந்தொழில் பேட்டை தனியாக குறுந்தொழில் முனைவோருக்காக அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். 2026 உங்கள் முதல் கையெழுத்து கோவை மாவட்டத்துக்கு ஒரு குறுந்தொழில் பேட்டையாக இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல எங்களுடைய தொழில் முனைவோர்கள் அனைவருமே ஜாப் ஆர்டர் மாதிரி பண்றவங்க. அவங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டியில வந்து 5% கட்டணமா குறைக்கணும். ஏன்னா இப்ப வந்து 18% இருக்குங்க. அதனால தொழிலை வந்து நடத்துறதுல மிக சிரமம் இருக்கிறது. அதனால இன்னைக்கு வந்து மத்திய அரசுடன்
ஒரு சுமூகமான உறவு இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதை விரைவாக எங்களுக்கு பெற்று தர வேண்டும் என்றும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். கோயம்புத்தூர்னாவே ஜவுளி தான், கொங்கு மண்டலம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜவுளி தான். ஏன்னா ஜவுளி இல்லாம நமக்கு இல்ல. எல்லா தொழிலுமே சேலத்திலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் நம்ம எல்லாமே ஜவுளி நம்பி தான் இருக்கிறோம். அண்ணன் நீங்க முதலமைச்சராக இருந்த காலத்துல அண்ணன்கிட்ட வந்து சொல்லி முதல் இந்த செஸ் எடுக்கிறதுக்காக வந்து வேலுமணி தான் சொன்னேன். நான் அந்த செஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு 1% செஸ் இருக்குது, அதை எடுத்துட்டா சிசிஐ காட்டன் வந்து தமிழ்நாட்டில் வச்சு வியாபாரம் பண்றதுக்கு எந்த இடத்துல இல்லைன்னு சொன்னேன். அவர் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு சொல்லி எல்லாம் பேசி அது முடிவடைக்கிறது ஆட்சி மாறிடுச்சு. அது நேரம் கேட்டு உடனே அவங்க தான் செஞ்சுட்டேன்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஆனா செஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தும் போது எல்லாமே நம்ம தான் பண்ணி முடிச்சு நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆனா என்ன இப்போ சிசிஐ வந்து திருப்பி கொண்டு வந்து வைக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் பல முறை போய் சொன்னோம், இந்த 1% 30 ஆண்டு காலமாக கேட்டுட்டு இருந்தோமே, ஏன் 1% இப்போ எடுத்தாச்சு இல்லை கொண்டு வந்து வைங்கன்னா, இன்னைக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு நல்ல உறவு இல்லாதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அதில் ஜிஎஸ்டி வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் கோடினே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வாங்க தமிழ்நாடு இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பஞ்சில் 60% பஞ்சு நம்ம தான் கொள்முதல் பண்ணுறோம். விளைச்சல் எங்கே ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம். காட்டன் கன்சப்ஷன் வந்து தமிழ்நாடு தான் ஜாஸ்தி. அங்கே வச்சு விற்கும்போது 5% ஜிஎஸ்டி தெலுங்கானாக்கே போகுது. நாங்கள் சொன்னால் நாங்கள்லாம் கோயம்புத்தூர் கொண்டு வந்து வச்சுருங்க, இல்லையா திண்டுக்கல், கோயம்புத்தூர் எங்கே வேணால் கொண்டு வந்து வச்சுக்க, நாங்கள் இங்கேருந்து சிசிஐயில் வாங்கிக்கலாம் இல்லைன்னு சொன்னோம். அதுக்கு அன்னைக்கு சொன்ன காரணம் 1%, அதை நீங்கள் எடுத்துட்டீங்க. ஆனால் இது இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வர முடியல. அதை கொண்டு வர வேண்டியது எங்களோட. ஏன்னா நாங்கள் மில்லுக்காரங்களாம் பணம் ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிட்டு 15 நாள் சிசிஐயில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நூல் அங்கேருந்து பஞ்சு எடுத்துகிட்டு வரக்கு 1% பணம் அட்வான்ஸ் சிசிஐக்கு வந்து இமீடியட்டாக பணம் கட்டி ஆகணும். பணம் கட்டினா என்னாங்கன்னா அவங்க டிஓ கொடுக்கும், டிஓ கொடுத்து லாரி பிடிச்சி எடுத்துகிட்டு வரக்கு 15 நாள். அதுக்கு இங்கே கொண்டு வச்சுட்டாங்களே, இங்கேயே வச்சுக்கலாம், எந்த இடத்துல கிடையாது, ஜிஎஸ்டின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நம்ம தொழிலுக்கு வந்து ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுட்ருக்குறோம். சிசியை தட்டி கழிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்ம நிறைய ரெப்ரஸன்டேஷன் கொடுத்துட்டோம், பட் சிசிஐ கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான வந்துங்க, இந்த ரூஃப் டாப் சோலார். இன்றைக்கி வந்து க்ரீன் எனர்ஜி வந்து உலகம் ஃபுல்லாக பேசக்கூடிய ஒரே எனர்ஜி வந்து க்ரீன் எனர்ஜி தான். எல்லாத்துக்கும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் வீடு மேலே கூட நாங்கள் இது கொடுக்குறோம், மானியம் கொடுக்குறோம் போடுங்க. நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் வந்து மானியமே வேண்டாம், நாங்கள் ரூஃப் டாப்பில் நாங்கள் எங்கள் செலவில் நாங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்தோடனே 1% 1.25 ரூபா கொடுத்துட்டாங்க. என்னங்க இது, நாங்கள் எங்கள் வீட்டில் நான் என் வீட்டு மேலே போட்டு நான் என் காசு நான் கடன் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் 1.25 ரூபா போட்டுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அது கேட்கல. சரி முடியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல, நேராக கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டில் சொன்னோம். கோர்ட்டில் இமீடியட்டாக ஸ்டே கொடுத்தாங்க. ஸ்டே கொடுத்தோன்னே வந்து சொன்ன இந்த மாதிரி கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் நடைமுறை நடக்கல. சரி நீங்கள் போய் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க, ஜட்மெண்ட் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க. இன்றைக்கி ஜட்மெண்ட்டும் வாங்கிட்டோம், ஜட்மெண்ட்டும் நடைமுறைப்படுத்தலை. நீ அடுத்து எங்கே போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. உண்மையிலே அது கோர்ட்டுக்கு போனால் நீ இவருக்கு கேட்க மாட்டேன்றான், கோர்ட் ஆர்டர் ஹைகோர்ட் ஆர்டர் பார்த்திங்களா. உண்மையிலே அது ஒரு பரிதாபக்குரியான, ஏன்னா இந்தியாவிலேயே உலகத்திலேயே நெட்வொர்க்கிங் சார்ஜஸ் சோலார் ரூஃப்டாப் மேலே போட்டிருக்க தமிழ்நாடு ஒன்று தான். இது வந்து நீங்கள் தானே வழிவழி பண்ணி கொடுக்கணும், ரொம்ப முக்கியம் எங்களுக்கெல்லாம். ஏன்னா கடன் வாங்கி போட்டாச்சு, அப்போ கடன் வாங்காத முன்னாடி சொல்லியிருந்தாங்க கூட பரவாயில்ல, அன்றைக்கெல்லாம் ஒன்று சொல்லி இன்றைக்கி புதுசாக ஒரு நடைப்படுத்திட்டாங்க. ஸோ இது ரெண்டும் எங்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 60% மத்திய பிரதேஷ், குஜராத் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து வாங்கான்னு கூப்பிட்றாங்க. நம்ம கூட போகவே வேண்டியதில்லை, நம்மகிட்ட திறமை இருக்குது, எல்லாமே நாங்கள் போய் அங்கே ஒன்றும் தொழில் பண்ணணும் அவசியமே கிடையாது. இங்கேருந்தே நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன இடைஞ்சல் பண்ணி தடுத்து நிறுத்தியாச்சுன்னா, இன்றைக்கி ட்ரம்ப் வந்துட்டார், அங்கே வந்து இன்றைக்கி நியூஸ் வந்துருங்க, பங்களாதேஷ் 35% போட்டாங்க டியூட்டி, நம்மளுக்கு 15% போடுறாங்க. ஸோ எவ்வளோ நம்மளுக்கு அட்வான்டேஜாக போயிட்டுருக்கு. நிறைய 30 பில்லியன் டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ குஜராத், மத்திய பிரதேஷ், ஆந்திராலாம் 30 பில்லியன் டார்கெட்டுக்கோசம் டெக்ஸ்டைல் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் நம்ம என்னமோ டெக்ஸ்டைல்னால் என்னமோ வேண்டான்னு விருப்பா பார்த்தாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் வேறு ஒரு காரணம் இல்லை, சின்ன இது சேர்ந்து தான். ஆனால் அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரி பண்ணி கொடுத்தா நம்ம கோவை மாவட்டம் இல்லை, கொங்கு மாவட்டம் ரொம்ப நல்லா இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். கோவிட் டைமில் அண்ணன் தான் ஃபஸ்ட்டு அதாவது பேங்க்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு யாருக்கு லோன் கொடுக்கல கலெக்டர் ஆஃபீஸில் வச்சு மீட்டிங் போட்டார். யாருக்கு லோன் கொடுக்கல நீங்கள் இங்கே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பண்ணார். ரொம்ப நன்றி. நாளைக்கு கோவிட்டில் வந்து எடப்பாடி முதலமைச்சராக இருந்த பண்ண மாதிரி இந்தியாவில் யாரும் பண்ணல. பாரத பிரதமரே அப்போ பாராட்டு வாங்கி ஒரே முதலமைச்சர் நான் எடப்பாடி இருந்தார் எல்லாத்துலேயுமே. ஏர்போர்ட் மக்கள் வாழ்வு உரிமை பாதுகாப்பு இயக்கத்தினுடைய செயலாளர் பரமேஸ்வரன் பேசுகிறேங்க. 2026 மே மாதம் பதவியேற்க போகக்கூடிய முதல்வராக பதவியேற்க அண்ணனுக்கு முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடுமையான போராட்டம், இந்தியாவே சந்திக்காத போராட்டங்களை தான் நிகழ்த்தினோம். அந்த போராட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு இந்திய மக்கள் தெரியாத போராட்டமே இல்லை. இப்போ போராடுற எல்லா மக்களுக்குமே எல்லாம் இன்ஸ்பிரேஷன். அத்தனை போராட்டம் தூக்கு மரத்தில் கிட்டத்தட்ட 1000 பெண்கள் ஏறி ஒரு போராட்டம் நடத்தின. ஒரு பெண்ணு கழுத்துல அந்த கயிறு சிக்கிடுது. சேமானனால அந்த அதை பார்வையிட்டாரு. அவ்வளவு கொடுமையான போராட்டங்கள் நடத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதல்வராக இருந்த கலைஞர் கூப்பிட்டு பேசுறாரு. இப்பேற்பட்ட மக்களுடைய தலையில் ஏர்போர்ட் பறக்குமா? பறக்காது, விமானம் பறக்காது, நீங்கள் சென்று வாருங்கள்ட்டாரு.
இங்க வந்து பார்த்தா அடுத்த நாள் நோட்டீஸ் அக்விசிஷன் 629 ஏக்கருக்கு அக்விசிஷன் போட்டாங்க. தொடர்ந்து கடுமையான போராட்டம். ஆட்சி மாறிச்சு, அம்மா வந்தாங்க. கடைசியாக மடிப்பிச்சை ஏந்தி ஒரு போராட்டம்னு ஒரு 2000 பெண்களை வச்சு மடிப்பிச்சை ஏந்தி ஒரு போராட்டம் நடத்தினேன். அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் வந்து பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு அம்மா சில அந்த போராட்டத்துக்கு உடனடியாக அதை நிறுத்த சொல்லி அதை என்னன்னு அனலைஸ் பண்ண சொன்னாங்க. அண்ணனை அனலைஸ் பண்ற காலங்களில் அம்மா நம்ம விட்டு பிரிய வேண்டிய சூழல் வந்தது. நம்ம அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அந்த கோரிக்கை என்னன்னு பார்க்க சொன்னாரு. எடப்பாடியார் அண்ணன் சொன்னதை கேட்டு வேலுமணி அண்ணன் 100 தடவை எங்களை கூப்பிட்டார். நாங்க அப்ப மாற்றுக் கட்சியில் இருந்தோம், கம்யூனிஸ்ட் கட்சியில தான் இருந்தோம். எங்களை கூப்பிட்டு உரிமையோட வீட்டுல கூப்பிட்டு என்ன பிரச்சனை முழுசா சொல்லுங்க, இது எப்படி தீர்வு காண முடியும், அரசாங்கம் தீர்வு காணா என்ன பண்ணணும், இதுவரைக்கும் இந்தியாவில் என்னென்ன தீர்வுகள் எட்டப்பட்டதுன்னெல்லாம் கேட்டாரு. விளக்கமா எல்லா முடிவுகளையும் சொல்லி இந்த நிலம் எடுப்பதிலேயே இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கான இழப்பீட்டு தொகையை சரியாக கொடுப்பதில்லை. இது ஒரே ஒரு காரணம் தான் சொன்னோம். அப்ப 1990 காலகட்டத்தில் மொகாலியில் நிலம் எடுத்தாங்க. 1 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏக்கருக்கு. அப்போ காங்கிரஸ் ஆட்சி, அகாலிதள் ஆட்சி, இந்தியாவே கொண்டாடுச்சு. 1 ஏக்கருக்கு 1 கோடி கொடுக்கப்பட்டதா? அந்த சிங்குகள் எல்லாம் கூப்பிட்டு போய் அசோகா ஹோட்டல்ல டெல்லியில ஸ்விம்மிங் பூலோடு வீடியோ எடுத்து போட்டாங்க. 1 கோடி கொடுத்தது மகிழ்ச்சியில் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த அமௌண்ட் செட்டில் பண்ணல. ஆனா எடப்பாடியார் அவர்கள் மனசு வச்சு வேலுமணி அன்னைக்கு நாங்க எந்த தேங்க்ஸ் சொல்ல போறது இல்லை. ஏன்னா அவருக்கு கடமையும் இருக்கிறது, உரிமையும் இருக்கிறது. எங்களுடைய அண்ணன் அவர் போராட வேண்டியதும் அவர் தான் போராடன்னு வாங்கி கொடுக்கிற இடத்துலயும் அவர் தான் இருந்தாரு. அதனால அவருக்கு தேங்க்ஸ் இல்ல, எடப்பாடியாருக்கு தான் 1000 தேங்க்ஸ் சொல்ற. இப்போ இந்திய சரித்திரத்திலேயே 4 கோடி ரூபாய் ஏக்கருக்கு கொடுத்தது இங்கதான், இந்திய சரித்திரத்திலேயே. இது வரைக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷன். இனி எதிர்காலத்தில் எங்க நிலம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடியார் ஆட்சியில் என்ன கொடுத்தாங்களோ அதை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் அவங்க போராட முடியும். அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுத்தி கொடுத்த வருங்கால முதல்வருக்கு நாங்க மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்தது இந்த அவனாசி ரோட்டையும் திருச்சி ரோட்டையும் இணைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அந்த ஏர்போர்ட்ல நிலம் எடுத்ததுதான். அதுல அன்னைக்கே வேலுமணி அண்ணன் என்ன சொன்னாருன்னா, எடுக்கப்பட்ட நிலங்கள்ல 60 அடி, உங்களுக்கு எடுக்கப்பட்ட நிலங்களில் 60 அடி விட்டு ஒரு ரோடு போடுவதற்கான ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு. ஆனா 4 வருஷம் அதற்கான எந்த முயற்சியும் இல்லை, அதற்கான எந்த ஐடியாவுமே இல்லை. மறுபடியும் ஜூன் மாசம் நாங்க மனு கொண்டு வந்து உங்க கூட்டத்தை கொடுக்கணும். இதே இந்த சூழல் எங்களுக்கு நீங்க பண்ணி கொடுக்கணும். நன்றி. வணக்கம்ங்க. விவசாயிகள் வாழ்வுரிமை பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து பேச வந்திருக்கிறேங்க. எங்க விவசாயிகள் சார்பா அன்னைக்கு 10-15 வருஷமா இருந்த பிரச்சனை என்ன எதனால நிக்குதுன்னா, ஏர்போர்ட் நிலம் எடுக்கிறத விலை, சர்வீஸ் ரோடு 2 பிரச்சனைனால தான் நிக்குதுன்னு சொன்னோம். அது அன்னைக்கு அமைச்சர் இருந்தவர் உங்க கூட பேசி ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து நல்ல ரேட் எங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் அன்னைக்கே விவசாய நிலங்கள் 2ஆக கட்டாகிறதுனால எங்களுக்கு சர்வீஸ் ரோடு வேணும்னு கேட்டோம்ங்க. அன்னைக்கு சிஎல்ஏ மிஸ்டர் மோகன் பிஆர் ஐஏஎஸ் அவர் அனுப்பி நீங்க அறிக்கையை வாங்கினீங்க. இந்த மாதிரி அவர் சர்வீஸ் ரோடு மஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அதன் அடிப்படையில் நாங்கள் கோரிக்கை மனுவும் கொடுத்தோம்ங்க. அண்ணகிட்ட பார்த்து எல்லாமே கொடுத்தோம். அப்படி இப்போ இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறோம்ங்க. அந்த எஸ்ஐகிசி காலனிலேருந்து மகாத்மா காந்தி ரோட கொண்டு சித்ரா கூட இணைச்சு விட்டு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. அப்புறம் இப்போ எடுத்துக்கிறத என்ன ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட் ரோடாக எடுத்துருக்குறானுங்க. பழைய ஹைவேஸ் நேஷனல் ஹைவேஸ் எடுத்த ரோடு சும்மா கிடக்குதுங்க, அபேண்டன் பைபாஸ். இப்போ அது எல்லாமே போட்டு பப்ளிக் ரோடாக பண்ணி விட்டோம்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு ரிங் ரோடு அமைக்கும், ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. அது நீங்கள் நீ பண்ணணும். 4-5 வருஷமா அது கிடப்பிலேயே இருக்குதுங்க. ஆனால் அன்னைக்கு அவர் சப்மிட் பண்ணிட்டார், நீங்களும் அதை உறுதி கொடுத்துட்டீங்க. சர்வீஸ் ரோடு இருக்குது விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டீங்க. அதை கொஞ்சம் வந்தீங்கன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மன்குல கூட்டமைப்பின் சார்பாக, மகளிர் குழு கூட்டமைப்பின் சார்பாக எதிர்க்கட்சி தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அம்மன்குல கூட்டமைப்பின் சார்பாக 9 குழுக்கள் நாங்கள் வந்திருக்கோம். ஐயாட்ட எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா அம்மாவோட ஆட்சியில் எங்களுக்கு சுழல் நிதி 20,000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. தற்போது ஆட்சியில் அதை 10,000 ரூபாயாக குறைக்கப்பட்டது. ஆனால் அந்த 10,000 ரூபாய் ஆட்சி அந்த பணத்தையும் பார்த்தீங்கன்னா குழுக்களுக்கு மானிய பணமாக கொடுக்கல. நிறைய குழுக்களுக்கு பெண்டிங் இருக்கு. அதை நாங்கள் உயர் அதிகாரிகள் போய் கேட்கும்போது எங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்கல. அதே போல குழுவில் கடன் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அம்மாவோட ஆட்சியில கடன்ல எங்களுக்கு மானியம் கிடைச்சது. தற்போது ஆட்சியில வட்டி மானியமாக மாற்றினாங்க. ஆனா அந்த வட்டி மானியமும் குழுக்களுக்கு கிடைக்கலைங்க. அதையும் நாங்க போய் குழுக்கள அதிகாரிகள் உயர் அதிகாரிகிட்ட கேட்கும் பொழுது, அதுக்குரிய அதிகாரிகள்கிட்ட கேட்கும் பொழுது எங்களுக்கு முறையான பதிலும் அவங்க கொடுக்கலைங்க. அதே மாதிரி குழுக்கள் மூலியமாக நாங்க இருசக்கர அம்மா கொடுத்த இருசக்கர வாகன மானிய வண்டியை நாங்க அநேக மகளிருக்கு நாங்க வாங்கி கொடுத்தோம். அதனால அவங்க
வேலைகளுக்கு போகவும் அவங்க சுய தொழில் செய்யறதுக்கும் அது ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் நாங்கள் கேட்கும்போது அது அந்த இருசக்கர வாகனத்தை எங்களுக்கு இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மகளிர் குழுக்கு வந்து பெரிய இழப்பாக இருக்குங்க ஐயா. அதை எங்களுக்கு தயவு செய்து அதை எங்களுக்கு வாங்கி மீண்டும் இந்த கோரிக்கையில் ஏற்று வாங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சுயதிக்குழு வந்திருக்கீங்க. சுயதிக்குழு வந்து 1 கோடி பேருக்கு மேலே இருக்கிறீங்க. அம்மா தான் கொண்டு வந்தாங்க. திமுக ஆட்சியில் 2006 2011 வரையிலும் மொத்தமாக 9898 கோடி தான் கடன் கொடுத்தாங்க. ஆனால் அம்மா வந்து இருக்கும்போது ஃபஸ்ட் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 24,470 கோடி கொடுத்தாங்க. அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் தான் கடைசி வருஷம் கூட 15,000 கோடி, கிட்டத்தட்ட 87,000 கோடி. நான் தான் அதுக்கு அமைச்சராக இருந்தேன். சுயதிக்குழுக்கு 87,000 கோடி கடன் கொடுத்து சுயதிக்குழுவை வாழ வைத்தவர் எடப்பாடி அவர்கள். கண்டிப்பாக நீங்கள் மறக்கூடாது, எல்லாத்துக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்போடு கேட்டு, அதே போல் நம்ம இவங்க சொன்னாங்க அந்த ஏர்போர்ட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி என் கூட அனுப்பி அதை புரிஞ்சுட்டு அந்த இழப்பீடு கொடுத்தது மட்டுமல்ல, இங்கே நிறைய எல்லா அசோசியேஷன் எல்லாரும் வந்திருக்கிறீங்க. இங்கே நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருந்தால் இங்கே எல்லாருமே அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏ இருந்திருக்கோம். அந்த முழுமையாக அந்த தொகையை இன்னைக்கு இந்த ஆட்சிக்காரத்தை அந்த தொகை இப்படி கொடுத்தா என்ன இருக்குன்னு தெரியும். நேரடியாக எந்த மிஸ்யூஸும் 10 ரூபாய் கூட இல்லாமல் நேரடியாக அவங்களுக்கு போச்சு. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்டரியில் எப்பவுமே அதிமுக 10 வருஷத்தில் யார்கிட்டையும் 1 ரூபாயும் கூட எந்த வசூல் பண்ணாத ஆட்சியாக அந்த எடப்பாடியான ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி திரும்ப வர நீங்களாம் உதவி பண்ண நன்றி. வணக்கம். இன்று இந்த தொழில் முனைவோர் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் கொஜிமா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த நாங்கள் வந்து கில் தொழிலில் வந்துங்க ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கிற ஒரு சாதாரண தொழில் செய்கிறோம். ஒரு 2 பேர் அல்லது 3 பேர் மட்டும்தான் எங்கள் தொழிலில் இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிறைய இடர்பாடுகள் இருக்குது. இதில் நாங்கள் ஒரு 6-7 கோரிக்கைகள் வச்சுருக்கோம். அதை மனுவாக கொடுத்துறோம். 1-2 மட்டும் நாங்கள் சொல்லிடுறோம். நாங்கள் கடந்த 15 ஆண்டு காலமாக இலவச மின்சாரம் கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். விசைத்தறி தொழில் கூடங்களுக்கு நீங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் வந்து கூடுதலாக கொடுத்துருக்கீங்க. அதுபோல் எங்களோட கில் தொழிலுக்கும் எங்களுக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் 500 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கணும். 2வது கோரிக்கையாக மாநிலம் முழுவதும் எங்கள் தொழில் முனைவோர் வந்து 1 லட்சம் பேர் மேலேயும் 6 லட்சம் பேருக்கு மேலே தொழிலாளர்களும் மறைமுகமாக 2 லட்சம் தொழிலாளர்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஒரு 400 to 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு தொழிற்பேட்டை அமைச்சு கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட தலைநகரங்கள் அனைத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பொருட்களை காட்சிப்படுத்துறதுக்கு முடியல. இப்போ கொடிசியா வளாகம் இருக்குது. அது போன்று எங்களுக்கு வந்து மாநகராட்சி எல்லைக்குள்ள எங்களுக்காக ஒரு 10 சென்ட் இல்லைன்னா ஒரு 15 சென்ட் நீங்கள் வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு அதை பண்ணி கொடுப்பீங்கன்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். அதுபோக இந்த 3B டேரிப்பில் இருந்து கரண்ட்டில் ஈவிலைங்க 3A1க்குன்னு அரசாணை வந்திருக்கு. ஆனால் நாங்கள் மின் அலுவலர்கள்ட்ட கேட்கும்போது எங்களுக்கு முறையான ஆணை வரலைன்னு சொல்லிட்டு அலக்களிக்கிறாங்க. நாங்கள் வந்து 3B டேரிப்பில் கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50-50 கூடுதலாக கட்டுறோம். அதை வந்து 3A1 டேரிப்புக்கு மாற்றி தரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். ஐயா அவர்களுக்கு எங்களோட கோயம்புத்தூர் மாவட்ட கில் தயாரிப்பாளர்கள் நலச்சங்கம் சார்பாகவும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் ஆஃப் ஃபேப்ரிகேட்டர்ஸ் என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் டான்பியா சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நீங்கள் அடுத்த முறை முதல்வராக வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட வேண்டுதலையும் வைக்கிறோம். நன்றிங்க ஐயா. அதே போல் இன்னொன்று ஞாபகப்படுத்துகிறேன், மகளிர் சுயதிக்குழுக்கு நம்ம மகளிர் திட்டம் அதுக்கு இப்போ நான் அமைச்சராக இருக்கும்பொழுது அண்ணன் தான் முழுமையாக நிதி ஒதுக்கி அம்மா இருசக்கர வாகனம் இன்னைக்கு நிறுத்திட்டாங்க. அம்மா இருசக்கர வாகனம் ஒவ்வொரு வருஷம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு லட்சம் ஸ்கூட்டர் கொடுத்தது அண்ணன் தான். இப்பொழுது நீங்கள் பல கோரிக்கை கொடுத்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியும் 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது எப்படி கோவை மாவட்டத்துக்கு கேட்ட திட்டங்கள் எல்லாம் என்ன கேட்டாலும் கொடுத்தார். அத்திக்கடுவான திட்டமெல்லாம் 70 ஆண்டு கால பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக போராட்டம் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. அதே போல இத்தனை சாலைகள் பாலங்கள் இன்னும் அரசு மருத்துவமனை மேம்பாடு 6 புதிய கல்லூரி கொடுத்துருக்காரு கோயம்புத்தூருக்கு மட்டும். 2000 ரூபாய் ஃபீஸில் படிக்கிறாங்க. இப்படி எல்லாம் கொடுத்து சொல்லிட்டே போகலாம். இப்போ இதெல்லாம் கொடுத்தாரு. அதே போல 2026 முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது கண்டிப்பாக நீங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் கண்டிப்பாக செய்து தருவார் என்று கூறி இப்பொழுது வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பேசுவார். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகின்றுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இதில் தமிழ்நாடு கைத்தொழில் மற்றும் குறுந்தொழில் முனைவோர் சங்கத்தின் சார்பாக
தங்களுடைய கருத்துக்களை இங்கே எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்தியாவிலேயே குறு சிறு நடுத்தர தொழில் அதிகமாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு தான். அதில் தான் அதிகமான பேர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அதனால் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரை இந்த தொழிலுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்தோம். கொரோனா காலத்தில் கூட இந்த தொழில் ஈடுபட்டுக்கின்றவர்கள் தொழில் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட அதற்கு தகுந்த உதவியை நாங்கள் செஞ்சோம். வங்கியில் கடன் உதவிகள், வட்டி குறைப்பு, இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்தோம். ஆனால் இன்றைய நிலையில் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள், அந்த பிரச்சனையினால் எவ்வளோ இழப்பு சரிவு என்பதையெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. இது ஒரு முக்கியமான தொழில். சிறு குறு நடுத்தர தொழில் என்பது சாதாரண மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில். அதனால் இதில் முழுமையான கவனம் செலுத்துவோம். நீங்கள் சொன்னது, அதிகமாக சொன்னது மின்கட்டண உயர்வு. அந்த மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் நலிந்து சரிவடைந்திருப்பதாக உங்களுடைய கருத்திலிருந்து வெளிப்படுத்திருக்கின்றீங்க. நிச்சயமாக அதற்கு எங்களால் முடிந்த இந்த சரிவை செய்வதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம். அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த தொழில் விரிவடைவதற்காக கூட சொன்னீங்க, நீங்கள் இதற்கு ஒரு தொழிற்பேட்டையெல்லாம் கூட அமைக்க வேணும்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஏற்கனவே சிப்காட் இருக்குது, அதே மாதிரி ஷிட்கோ இருக்குது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நானே ஒரு முறை, எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு தொழிற்பேட்டை இங்கே துவக்கி வச்சுட்டு போனேன். அதே போல் இராணுவ தளவாடங்கள் நம்முடைய மாநிலத்தில் 5 இடத்தில் அமைப்பதற்காக அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கம் அறிவித்தது. திருச்சி, கோவை, சேலம், ஒசூர், சென்னை போன்ற இடங்களில் இந்த இராணுவ உதிரிப்பாங்கள், இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை அமைக்கப்பட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த ஆட்சியில் மத்திய அரசோடு தொடர்பு இல்லாத காரணத்தினால, மத்திய அரசோடு இணக்கமான ஒரு சூழ்நிலை இல்லாத காரணத்தினால நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த திட்டமெல்லாம் கிடைக்காம போச்சு. நிச்சயமாக உங்களுடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்திய அரசோடு மீண்டும் இணைந்து ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்த இந்த இராணுவ தளவாடங்களுக்கு தேவையான உதிரிப்பாகங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை தமிழகத்துக்கு கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். அதோடு இங்கே தென்னிந்திய ஜவுளி உற்பத்தி சங்கத்தை சார்பாக இங்கே கருத்துக்களை சொன்னாங்க. ஏன்னா ஜவுளி தொழில் என்பது ஒரு பிரதான தொழில். இன்றைக்கு கோவை மாவட்டம் இல்லை, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் எல்லாமே ஜவுளி உற்பத்தியில் இன்றைக்கு முன்னிலை வைக்கின்றது. எவ்வளோ சொன்னாங்க, இந்தியாவிலேயே 60% இந்த நூற்பாலை இங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்குண்டான மூலப்பொருள் வெளி மாநிலத்திலிருந்து தான் நாம் வாங்கி கொண்டு வந்து நம்ம நூற்பாலைக்கு பயன்படுத்துகிறோம். பருத்தி உற்பத்தி மிக மிக குறைந்து 5% ஆகிட்டுது. அது காரணம், நானும் விவசாயி இருக்கிற காரணத்தினால பருத்தி போட்டால் வேலை செய்கிறதுக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. பருத்தி எடுத்து அது சாதாரண விஷயம் இல்லை. நான்லாம் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய தோட்டத்தில் பருத்தி நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கிறோம். அந்த பருத்தி செடி வச்சு அதை பாங்கு பார்க்கணும். பல்வேறு நோய்கள் விழுவும், தண்டு புழு விழுவும், காய் புழு விழுவும், அதையெல்லாம் பார்த்து மருந்தடித்து அதை பக்குவமாக கொண்டாந்து அது பறிஞ்சு அந்த காய் திரண்டு வெடித்து அந்த பஞ்சை பிரித்து எடுக்கணும். இப்போல்லாம் நம்ம பகுதியில் நவீனமாகி விட்டுது. ஏன்னா அந்த தொழிற்சாலை அதிகமாக வந்ததுனால, வேலைவாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுனால, அதற்கு போதிய ஆட்கள் இல்லாத காரணத்தினால தான் இந்த பருத்தி உற்பத்தி செய்கின்ற நிலை குறைஞ்சி போச்சு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது கூட இதுக்கெல்லாம் நாங்கள் ஆய்வு செஞ்சோம். நமக்கு நூற்பாலைகள் அதிகமாக இருக்கின்றது, பஞ்சு தேவை அதிகமாக இருக்கின்றது, மற்ற மாநிலத்தை நம்பி தான் இந்த தொழிலே தமிழகத்தில் இருக்கின்றது. இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன வகையில் நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வு செய்கின்ற பொழுது தான் இதில் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றது என்பது நம்ம ஒரு குதிரைக்கொம்பாக இருக்குது. இன்னும் நிறைய நான் உள்ளே போக முடியாது, ஏன்னா நான் தேர்தல் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள முடியாது. அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். வேலை ஆட்கள் எதனால் கிடைக்கவில்லை என்பது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். அதனால் நான் அதில் போய் ஆழமாக கருத்து சொல்ல முடியாத சூழ்நிலை. இருந்தாலும் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் டெக்னாலஜியெல்லாம் நாங்கள் வெளிநாட்டில் என்ன டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்க, விவசாயிகள் பயிரிட்ட அந்த பருத்தி சாகுபடியில் அந்த பஞ்சை பிரித்து எடுக்கிறது தான் பிரச்சனை. செடி வளர்க்குறது கூட பிரச்சனை கிடையாது. அதுக்கு நிறைய ஆட்கள் தேவை.
அதுவும் காலை நேரத்தில் போனால் தான் அந்த சருகு ஒட்டாமல் அந்த பருத்தி அப்படி எடுக்க முடியும், இல்லைன்னா வெய்ய நேரத்தில் எடுக்க முடியாது. அதனால் இதுக்கு நவீன முறையில் இந்த பஞ்சை எப்படி எடுக்கிறது அதையெல்லாம் கூட நான் ஆய்வு பண்ணோம். அதோட இந்த பஞ்சுக்கு கலர் அது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் அந்த சாயப்பட்டு வைக்கிறதுனால பல பிரச்சனை, மறுசுழற்சி செஞ்சு விட வேண்டியிருக்குது. நீதிமன்றத்தில் நிறைய போய் வழக்குகளாக இருந்தது. அதனால் நீ சைனாலாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பஞ்சிலே கலர் வந்துடுது. அதையும் பார்த்தா அதுலேயும் பல பிரச்சனை இருந்தது. இப்படி ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த பருத்தி உற்பத்தியை எந்த அளவுக்கு அதிகப்படுத்த வேண்டும் என்ற நிலையெல்லாம் நாங்கள் முதலமைச்சர் இருக்கும்போது ஆய்வு செஞ்சோம். ஆனால் அதில் ஒரு கட்டத்துக்கு வரும்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு போச்சு. ஏன்னா இடையில் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பக்கம் வறட்சி, ஒரு பக்கம் புயல், அப்புறம் கொரோனா ஆட்சி, அவ்வளோதான். 4 வருஷத்தில் ஒரு பக்கம் வறட்சி, அடுத்த ஆண்டு கடுமையான புயல், அதுக்கு அடுத்தது கொரோனா. இந்த 4 வருஷத்தில் நான் முழுமையாக ஒரு நாள் கூட நிம்மதியாக நாங்கள் இருக்கல. அவ்வளவு கஷ்டத்துலேயும் இருந்து கூட இந்த தொழில்கள் நலிவடையாமல் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கணுமோ அந்த அளவுக்கு முயற்சி எடுத்து இந்த தொழிலில் சறுக்கு இல்லாமல் நலிவு இல்லாமல் அந்த தொழில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை நாங்கள் அதிகாரி மூலமாக நடவடிக்கை எடுத்தோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதோட இங்கே பேசிக்கின்ற பொழுது விவசாயிகள் சொன்னாங்க, விவசாயத்துக்கு தேவையான நிறைய திட்டங்களை நாங்கள் கொடுத்தோம் எங்களுடைய ஆட்சியில். ஏன்னா நமக்கு எவ்வளவு தான் நம்ம தொழில் செஞ்சாலும் உணவு என்பது முக்கியம். உணவு இல்லாமல் யாரும் வாழ முடியாது, நீர் இல்லாத யாரும் வாழ முடியாது, ரெண்டும் முக்கியம். அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து விவசாயிகளுக்கு எந்த அளவை பாதுகாக்க முடியும், எந்த அளவுக்கு உணவு உற்பத்தியை பெருக்க முடியும் என்றெல்லாம் கருதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உணவு தானிய உற்பத்தியை தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தியை பெருக்கி கிறிஸ்துவர்மான் என்ற விருதை தொடர்ந்து நாங்கள் பெற்றோம். 5 ஆண்டு காலமாக இதையும் சாதனை படைச்ச விவசாயத்தில் நீர்நிலையும் பாதுகாத்தோம், நீர்நிலைகளையும் பார்த்தோம். ஏன்னா நீர் நல்லா சுத்தமான நீர் கிடைச்சா தான் உடலில் எந்த நோயும் ஏற்படாது. ஆகவே நீர்நிலை பாதுகாக்கக்கூடிய அவசியம் ஏற்பட்டது. அதனால் கிடைக்கின்ற நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஏரி, குளம், குட்டையெல்லாம் குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அந்த ஏரிகள்லாம் ஆழப்படுத்துகின்ற பொழுது வண்டல் மண்ணை இயற்கை உரமாக விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அதனால் நல்ல விளைச்சல் கிடைச்சது. இயற்கை உரம் கிடைக்கிறதுனால நமக்கு ரசாயன உரத்தை பயன்படுத்தாமல் இயற்கை மண்டல் மண்ணை இயற்கை உரமாக நான் நிலத்துக்கு பயன்படுத்திக்கிறேன். நல்ல விளைச்சல் கிடைச்சிது. நம்ம உடலுக்கும் அது எந்த ஒரு நோயும் ஏற்படாமல் இருப்பதற்கும் அது ஒரு வாய்ப்பாக கிடைச்சது. அதையும் நாங்கள் செயல்படுத்தினோம். அதோட இங்கே விமான நிலையத்திற்காக விமான நிலையம் விரிவாக்கம் செய்ய வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கோவை மாவட்டம் என்பது தொழில் வளம் நிறைந்த மாவட்டம். இன்னைக்கு என்னதான் நம்ம தொழில் செஞ்சாலும் இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து போவதற்கு விமான நிலையம் மிக முக்கியம். அதே நேரத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தை விட்டு கொடுப்பு என்பது ஒரு இயலாத காரியம். அதை நான் என் கஷ்டத்தான் நான் இந்த ஸ்தானத்திலிருந்து பேசுகிறேன். அங்கே வந்தால் நான் உங்களுக்காகத்தான் பேச முடியும். அந்த இடத்துல இருந்து பேசும்போது உங்களுக்கு ஆதரவாக தான் இருக்க முடியும். ஆனால் இந்த இடத்துல இருக்கும்போது அனைவருக்கும் பொதுவான ஒரு நபராகத்தான் இருந்து பேச வேண்டிய நிலையிலிருந்து நான் இந்த கருத்தை சொல்கிறேன். அது விவசாய நிலையம் என்பது உண்மையிலேயே ஒரு உயர் பிரிந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் விவசாயிக்கு இருக்கும். ஏன்னா காலங்காலமாக அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்து அந்த நிலத்தை அரசு எடுக்கின்ற பொழுது அவருடைய மனம் எந்த அளவுக்கு கடினமாக இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன், விவசாயி என்ற முறையிலே உணர்ந்தவன். அப்படி இருக்கின்ற விவசாய நிலங்கள், வீட்டு மனைகள் காலங்காலமாக தங்களிடத்தில் இருந்து ஒரு பொது பயன்பாட்டிற்காக எடுக்கின்ற பொழுது பல்வேறு பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்திருக்கின்ற நில உரிமையாளர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சி, எதிர்ப்பே சொல்லாமல் ஒரு சந்தோஷத்தோடு சொன்னீங்க. உண்மையிலே அதை பாராட்டுறேன். ஏன்னா நாங்கள் நிலம் கொடுக்க தயார். அரசாங்கம் மற்ற தொழில் சிறக்க விமான நிலையம் தேவை. அதனால் இந்த மாவட்டம் வளர்ச்சி அடையுது. அதுக்காக தங்களுடைய நிலங்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு தருவதற்கு தயாராக இருப்போம் என்ற பரந்த எண்ணத்தோடு உயர்ந்த உள்ளத்தோடு நல்ல கருத்தை சொன்னீங்க. ஏற்கனவே நான் முதலமைச்சர் இருக்கும்போது அருமை சகோதரர் வேலுமணியோட கலந்து பேசி நான் கேட்டேன், ஏப்பா நான் போய் நிலம் எடுக்கும்போது ஏதாவது பிரச்சனை வருமா? இல்லைண்ணா நான் பார்த்துக்கிறேன், நான் பேசுகிறேண்ணா, பேசி எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கலான்னு. ஏன்னா நிலம் எடுக்கும்போது அந்த நிலத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்க இருந்தால் கூட மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பதை எல்லாம் கலந்து பேசணும். சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி கூப்பிட்டு பேசணும். அவளுக்கு தகுந்த இழப்பீட்டை நாங்கள் தருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க.
ஆக அவர்களுக்கு எவ்வளவு இழப்பீடு கிடைக்குமோ அந்த இழப்பீடை நம்ம கொடுத்தால்தான் அவர்கள் மன நிறைவு பெறுவாங்க. நாமளும் அவர்கள்ட்ட நிலத்தை எடுத்தாலும் கூட நியாயமாக அந்த உண்டான உரிய விலையை கொடுத்து தான் எடுக்கின்ற நாமளும் திருப்திப்படுத்துகிறோம் என்ற கருத்தை அவரிடத்திலே எடுத்து சொல்லி அவர்களும் இங்கே நேரில் வந்து பார்த்தாங்க. சீஃப் செக்ரட்டரி வந்து பார்த்தாங்க நினைக்கிறேன், ஃபைனான்ஸ் செக்ரட்டரியில் வந்து பார்த்தாரு. அருமை சகோதரர் வேலுமணி அவர்களும் உங்களோட பலமுறை பேசியிருக்கிறாங்க. பேசி உங்களுக்கு தேவையான மாற்றுகளும் கூட நான் கொடுத்தவான்னு ஞாபகம் இருக்குது. நிறைய மாற்றுகள் கொடுத்தோம்ல. கால்நடை துறையினுடைய இடத்த கூட ஒரு பகுதியை நான் வீடு கட்டுறதுக்கு நான் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கு ஒரு ரேட், வீட்டு மனைக்கு ஒரு ரேட் போட்டு அதையும் இங்கே சொன்ன மாதிரி எந்த அளவுக்கு அரசாங்கம் உங்களுக்கு விலை உயர்த்தி கொடுக்குமோ அந்த அளவுக்கு உயர்த்தி கொடுத்தோம். சுமார் 629 ஏக்கர் நிலத்தை இந்த விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அங்கே எடுத்தோம். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 2080 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கீடு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட 1800 கூட எங்களுடைய அரசு இருக்கின்ற பொழுதே கொடுத்தோம். ஒரு குறிப்பிட்ட தொகை சுமார் 650 கோடி என்று கருதுகிறேன். அதையும் முதற்கட்டமாக கொடுத்தோம். 2வது கட்டம் கொடுக்கறதுக்குள்ள ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடுலாம் செய்துவிட்டுத்தான் நாங்கள் தயாராக இருந்தோம். அதோடு விமான நிலையம் வர்ற நேரத்தில் உடனடியாக திமுக தான் எதுலையுமே சிக்கல் உருவாக்குவாங்களே. உடனே திமுக அரசாங்கம் என்னாச்சு, நாங்கள் எதுக்கு சும்மா கொடுப்போம் மத்திய அரசாங்கத்துக்கு, எங்களுக்கு நாங்கள் குத்தகை தான் கொடுக்க முடியும்னு சொல்லி அங்கே இருந்த அப்பொழுது இருந்த திமுக அமைச்சர் திரு பழனிவேல் ராஜன் அவர்கள் அதுக்கு ஒரு கட்டை போட்டான். மத்திய அரசாங்கம் என்ன சொல்லிச்சு, இந்தியா முழுவதும் மாநில அரசாங்கத்தில் தான் அந்த விமான நிலையத்தை அமைக்கிறோம். எந்த மாநில அரசாங்கத்துக்கும் விமான நிலையத்திற்கு எடுக்கப்பட்ட நிலத்திற்கு நாங்கள் குத்தகையாக எடுத்ததே கிடையாது. உங்கள் மாநிலத்திற்கு மட்டும் கொடுத்து விட்டால் எல்லா மாநிலத்திற்கும் ஒரு முன்மாதிரி ஆகிவிடும்னு அப்படியே கிடப்பில் போட்டாங்க. இன்ன வரைக்கும் விரிவாக்கம் செய்யவில்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே கிடக்குது, எடுத்த நிலம் அப்படியே தான் இருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசோடு இணைந்து இந்த விமான விரிவாக்கம் செய்யப்படும். தொழில் வளம் சிறக்கும். நம்ம சென்னையில் நம்முடைய கோவை மாவட்டத்தில் இதோட சுயது குழு பற்றி இங்கே சொன்னாங்க. மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது எங்கே அரசு நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் உடனடியாக அம்மா வந்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முந்தி இந்த சுயோதய குழுக்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருளை பார்த்துட்டு தான் மேடையில் போய் அமருவாங்க. ஏன்னா அம்மா வந்து ஒரு பெண் முதலமைச்சர் வந்த காரணத்தால் அந்த பெண்களுக்கு சொந்த காலில் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த சுயோதய குழுவே தேவையான அளவு கடன் கொடுக்கணும்னு அறிவுறுத்தினாங்க. இன்றைக்கு இங்கே கூட 9 குழுவை சேர்ந்த சகோதரிகள் இடம்பெற்று தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. இதெல்லாம் இப்படிலாம் முதல் 25,000 கிடைச்சது, இப்போ 10,000 தான் கிடைச்சிருக்குது, எல்லாம் மானியம் கிடைச்சதெல்லாம் சொல்லிக்கிறீங்க. நிச்சயமாக அதிமுக ஆட்சி உங்களுடைய துணையோடு அமைக்கின்ற பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கைகளெல்லாம் கனியோடு பரிசீலித்து, ஏன்னா அதை எல்லாமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஒரு குரூப்பாக சேர்ந்து அதுக்கு உங்களுக்கு தகுந்த அந்த பொருளாதாரத்தை அதிகரிப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் தான் செய்தியில கூட்டம். அதோட அம்மா இருசக்கர வாகனத்தை பற்றி சொன்னீங்க. இன்னைக்கு அம்மாவுடைய எண்ணமே மகளிரை அவர்கள் சொந்தமாக உழைக்கின்ற அந்த உழைப்பின் மூலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும். அவர்கள் குடும்பத்தை காக்க வேண்டிய குடும்ப தலைவி. ஆண்களை விட பெண்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் அக்கறை அதிகம். அதனால தான் அம்மாவர்கள் வேலைக்கு செல்கின்ற மகளிருக்கு உரிய நேரத்தில் பணிக்கு போகணும், உரிய நேரத்தில் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் கட்டமாக அம்மாவர்கள் 3 லட்சம் பேருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து 20,000 ரூபா ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கும் மானியம் கொடுக்குன்னு சொல்லி, அதுக்கு பிறகு நான் முதலமைச்சர் வந்த பொழுது இங்கே நம்முடைய சகோதரிகளும் என்னை சந்தித்து 20,000 பத்தாது, நீங்கள் மானியத்தை உயர்த்தி கொடுன்னு சொல்லி 25,000 நான் உயர்த்தி கொடுத்தேன். ஒரு அம்மா ஒருவருக்கு அம்மா இருசக்கர வாகனம் வேண்டும் சொன்னால் அதனுடைய விலையை உயர்த்தி கொடுத்தோம். அப்புறம் வயது நிர்ணயிச்சோம். அதில் என்ன நினைச்சாங்க, எங்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான வயதை நிர்ணயிங்க அப்படின்னு அதையும் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வயது வரமையும் ஒரு குறிப்பிட்ட அளவு வயது வந்தவர்களுக்கும் இந்த அம்மா இருசக்கர வாகனத்திற்கு தகுதி உடையவர் என்று அறிவிப்பை வெளியிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் பேரில் நான் முதலமைச்சர் இருக்கின்ற காலத்திலே மாண்புமிகு பாரத பிரதமரை நேரடியாக அழைத்து வந்து கலைவாணர் அரங்கிலே இதற்கொண்டு விழாவை வச்சு முதற்கட்டமாக பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் மானியத்தில் வழங்கணும். 2,85,000 பேர் கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி இந்த அரசாங்கம் வந்து அதையும் கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி
நிச்சயம் உங்களுடைய துணையோடு மலரும். அப்படி மலர்கின்ற பொழுது இந்த அம்மா இருசக்கர வாகனம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே போல் கிரில் உற்பத்தி செய்கிறேன்னு சொன்னாங்க. இதில் சிறு குறு நடுத்துறையில் தான் இது வருது. இதையும் உரிய முறையிலே பரிசீலித்து இதில் என்னென்ன அரசாங்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றோ அதையெல்லாம் சம்பந்தப்பட்ட இந்த துறை, ஏன்னா இது ஒரு சிறு குறு நடுத்தர தொழிலில் பல இது இருக்குது, பல தயாரிப்புகள் இருக்குன்னு, பல தொழில் இதில் உள்ளடக்கி இருக்குது. அதில் ஒன்று தான் கிரில். ஆகவே உங்களுடைய இந்த பகுதியில் கிரில் அதிகமாக உற்பத்தி செய்கின்ற தயார் செய்கின்ற பகுதியாக இருப்பதையெல்லாம் சுட்டி காட்டுகிறீர்கள். நீங்கள்லாம் கோரிக்கை வச்சுருக்கிறீங்க, மனுவாக கொடுத்துருக்கிறீங்க. இதையெல்லாம் பரிசீலித்து எது எது எங்களுக்கு சாத்தியமோ அதையெல்லாம் செய்து கொடுவதற்கு நான் முன்னுரிமை கொடுப்போம் என்று தெரிவித்து, அதோட இங்கே கூட தங்க நகை உற்பத்தியாளர்கள் வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. அவர்களுக்கும் இந்த தங்க நகை தொழில் செய்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படணும். அதுபோல் ஆபரண தங்கம் தயாரிப்பதில் இந்தியாவிலேயே 2வது இடமாக கோவா இருப்பதாக எனக்கு கிடைத்த தகவல். இங்கே வந்து தங்க நகை பூங்கா அப்படி நாங்கள் அனுமதி கொடுத்தோம். ஆனால் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது தெரியல. மீண்டும் அதிமுக அமைச்ச பிறகு நீங்கள் வைத்த இந்த கோரிக்கை தங்க நகை பூங்கா அமைக்கின்ற இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கையும் அரசு பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி, அதோட இந்த மூலப்பொருள் இங்கே சொன்னாங்க. இன்றைக்கு இந்த மூலப்பொருள் அங்கே இருந்து வெளிமாநிலத்து வாங்கின்ற பொழுது ஜிஎஸ்டி பிரச்சனை இருப்பதாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்தெந்த வழியில் உங்களுக்கு சிரமம் இல்லாமல் அந்த பஞ்சை கொள்முதல் செய்து அந்த மூலப்பொருளை கொள்முதல் செய்து நம்முடைய தமிழகத்தை கொண்டு வருகின்ற பொழுது சிரமம் இல்லாமல் இந்த தொழில் நடப்பதற்குண்டான வசதியெல்லாம் செய்தோம். அதே போல் நிலைக்கட்டணத்தை பற்றியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஈபியில் நிறைய பிரச்சனையை நீங்கள் எடுத்து சொன்னீங்க. பிரதான பிரச்சனை நீங்கள் சொன்னீங்க. நான் ஏற்கனவே தொடர்ந்து எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டு தான் வந்தேன். 52% சொன்னீங்க. ஆனால் நீங்கள் 64% உயர்த்தப்பட்டதாக சொன்னீங்க. அதோட ஆண்டுக்கு 5% உயர்த்தப்படும் சொல்லி இந்த வருஷம் கூட 3.5% உயர்த்தப்பதற்கு நான் பத்திரிகையில் செய்தி பார்த்தேன். அவை நிலைக்கட்டணம் என்பதை அது அரசு எங்களுடைய அரசு அமைந்த பிறகு அதையும் பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல பத்திரிகையாளர் நல வாரிய பெயரளவுக்கு செயல்படி அதில் அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்க்க வேண்டும் என்று இங்கே கேட்டுக்கிறீங்க. அதையும் பத்திரிகையாளர் என்பது ஒரு நாட்டினுடைய தூண். ஆனால் எங்களுக்கு தான் சரியாக போட மாட்டேங்கிறீங்க. முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பார்த்தீங்களா, அழகாக பேசினார். அவர் மனசில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற குமரெல்லாம் வெளியே கொட்டிட்டார். அதையெல்லாம் நீங்கள் போடுங்க. ஏன்னா அந்த திமுக ஆட்சி வந்த பிறகு இதில் இருக்கிற இடபாடுகள், தொழில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் உள்ள குமரலாக எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருமே பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குறைகளை எடுத்து சொல்லிக்கிறாங்க. இதையெல்லாம் பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் தயவு செய்து போடுங்க. ஏன்னா எங்களுக்காக போட வேணாம், அவர்களுக்காக போடுங்க. நாட்டு மக்களுக்கு தான் அரசாங்கம். ஒவ்வொரு கட்சியும் மக்கள் சேவை செய்வதற்கு தான் கட்சி தொடங்கி இருக்கிறாங்க. அரசாங்கம் அமைக்கின்ற பொழுது கொடுக்கப்பட்ட வாக்குறுதியும் செயல்படுத்துறதுல ஆட்சி வந்த பிறகு அவளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையாவது தீர்க்க வேணும். அதுவும் இல்லை, பிரச்சனை உருவாக்குகின்ற அரசாங்கம் தான் இருக்குது. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அரசாங்கமா இந்த அரசாங்கம் இல்லை என்பதை நான் சொல்லல. நான் சொன்ன எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கின்ற பல்வேறு தொழில் கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதையெல்லாம் நீங்கள் அருமை சகோதரர்கள் பத்திரிகை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா பத்திரிகைகள் தான் வெளிப்படுத்த முடியும், வேற எதிலுமே வெளிப்படுத்த முடியாது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும் போது பத்திரிகையாளர்களுக்கு 130 பேர்களுக்கு சலுகை விலையில் மனைப்பட்டா வழங்கப்பட்டதாக சொன்னாங்க. இன்னும் பல பேர், இன்னும் பல பத்திரிகையாளர்களுக்கு, அந்த தகுதியான பத்திரிகையாளர்களுக்கு வீட்டுமனை கிடைக்கவில்லை என்று ஒரு கருத்தை சொல்லிக்கின்றீர்கள், மனுவாக கொடுத்திருக்கின்றீர்கள். 2ஆம் கட்டமாக விடுபட்ட பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வேணும் என்று கொடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சி வந்த பிறகு உங்களையும் கவனிக்கும். ஏன்னா நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா நாங்கள் எவ்வளோதான் பேசினாலும், எவ்வளோதான் செய்தி வெளியிட்டாலும், எவ்வளோதான் திட்டங்களை கொண்டாந்தாலும் மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கக்கூடிய பணி செய்கின்ற அங்கமாக இருக்கின்றவர்கள் இந்த பத்திரிகை ஊடகம். அதனால் உங்களுக்கு அதிமுக ஆட்சியில் நிறைய செய்வோம். அதே போல் உண்மை செய்தி போட்டால் போதும். நான் எங்களுக்கு ஒன்றும் பொய் செய்தி வேண்டியதே கிடையாது. ஏன்னா நாங்கள் அதிமுக கட்சி என்பது உழைப்புக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியில் எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பு மக்களுக்கு போய் சேர வேணும். அதுதான்
எங்களுடைய பிரதான கோரிக்கை. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் என்னுடைய கோரிக்கையாக உங்களுக்கு வைக்கின்றேன். உங்களுடைய கோரிக்கையை எந்த அளவுக்கு முக்கிய முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதேபோல் நாங்கள் சேவை செய்வதற்காக பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவும் இருபெரும் தலைவர்கள் உருவாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற இயக்கம். இங்கே தொழில் செய்கின்றவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இங்கே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் கவனமோடு எடுத்து நிச்சயமாக எங்களுடைய அரசு அவர்களுக்கு மனம் நிறைவு பெறுகின்ற அளவுக்கு, மனம் குளிகின்ற அளவுக்கு, இந்த தொழில் சிறைக்கின்ற அளவுக்கு செயல்படுத்தப்படும் என்ற அந்த செய்தியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.